வணக்கம். வெல்கம் டு another episode of DSK குஜிலி மஸ்தி. இல்ல ஆப்போனன்ட்க்கு நம்ம தர போற குஜிலி. ஏன்டா இப்படி எடுத்தோனே இப்படி பேசுற? இல்லங்க நல்ல விஷயம் தானே சொன்னேன். இன்னைக்கு மட்டும் ஜெயிக்கலன்னு வெச்சுக்கோ. புரோட்டீனா? உங்க மாப்பிளைக்கு 34 கிராம் enriched புரோட்டீன் வாங்கி கொடுத்துட்டு கூட்டி வந்திருக்கேன். அவர் அது நீ 12 கிராம்ஸ் கொடுத்து வாங்கி தர மாட்டேங்க மாப்பிளைக்கு. அவர் தாங்க வாங்குறாரு. அவர் வாங்கி இருக்காரா? 34 கிராம் புரோட்டீனோட வந்திருக்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். கிரிகிரின்னு வந்தது. நிறைய இம்பாக்ட் பிளேயர் இறக்கிருக்கீங்கன்னு சொல்லி தினேஸ்வர கிரில் அடிச்சுட்டு இருந்தாரு. வந்த எல்லாருமே டீமே இம்பாக்ட் பிளேயர் ஆச்சு. ரோஹித் சர்மா மாதிரி தானே எடுத்திருக்கேன் டீமுக்கு. என்னது HR ரெக்ரூட் செய்யப்படும் டேலண்ட் அக்விசிஷன் குரூப்ல அன்னைக்கு சொன்னேன்லடா தட் கைடா 50 பால் 10 பால் 55 இந்த சௌரவ் கங்குலி BCCI இதெல்லாம் போய் மேட்ச் பார்ப்பாங்கல்ல. இவரு நம்ம மேட்சுக்கோ நம்ம டீமுக்கோ இல்ல இங்க போயிட்டு இருக்கோம். நல்லா அடிக்கிறான் அவன் அட்ரஸ் மார்க்க வந்து மொத சந்து அந்த மாதிரி அட்ரஸ் வாங்கி வச்சுன்னு போய் பிக் பண்ணிட்டு வர்றாரு ஆளை. ஸோ புதுசா ஃபரிதோட தலைமையில ரெண்டு அணியினரை வந்து ஒருத்தன் வர இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒருத்தன் மெசேஜ் பண்ணி அவனை நான் சொல்லிட்டேன் டீம்ல இன்னைக்கு ஃபுல்லு ப்ரோ 14 பேர் 15 பேர் இருக்காங்க, ஸ்பாட்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு. பரவாயில்ல ப்ரோ நான் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தாருன்னா அடுத்த மேட்ச் எப்படி வருவாரு? ஏய் நீங்க எப்படி விளையாடுறீங்க, எங்களோட நல்லா விளையாடுறீங்களா இல்லை எங்களோட ஆவரேஜ் விளையாடுறீங்களான்னு பார்க்க வருவார் நினைக்கிறேன். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச் 34 கிராம் புரோட்டீனோட வந்திருக்கீங்க. புரத சத்து கிரவுண்ட்ல இறக்கணும். ஓகேவா? அடிக்கிற வேலை எல்லாம் ரத்தமா வருது. தோ ரெடி பண்ணிட்டாங்க பிக்னிக். அதானே பேட்லாமா? சேர கூட இங்க கொஞ்ச நேரம் நிழல் மாதிரி உட்கார்ந்துட்டு மோர் கொண்டு வந்திருக்காங்க. மோர் அடுத்து ஒரு அடுப்பு எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிரு. அவ்வளவுதான். டேபிள் இருக்கு, இருக்கா, சீட்டு கட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஊனோ எடுத்துட்டு வந்திருந்தா 2 ஊனு இரு ஆப்பனன்ட் ஊனுவாங்க. இந்த தண்ணி இருக்கு பாரு, அப்படியே ஒரு ஸ்டவ் வச்சனா கரெக்டா டீ கீ போட்டு. தினேஷ் ப்ரோ தான் நம்ம டேபிள் எடுத்து வச்சிருக்காரு. அவ டேஞ்சரஸ். அவள்ட்ட போறீங்க. Moments later. எடிட்டர் சோக பிஜிஎம் போடுறா இவனுக்கு. கேமரா திரும்ப உங்களுக்கு போட்டு தான் அவன சோக பிஜிஎம். நானே திருப்புறேன். பிஜிஎம் மாஸ் பிஜிஎம் போடுவாங்க. எனக்கும் சோக பிஜிஎம் போட்டுறா. இரு எங்களை பத்தி கையில இரு அவனுக்கு போடு. இவருக்கு ஒரு சோக பிஜிஎம் போடு. 3 பிஜிஎம் மொத்தம் எடிட்டர். 3 பிஜிஎம் 4 இவருக்கும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 4 விக்கெட் விட்டுட்டு வந்திருக்கும் பவர் பிளேக்குள்ள. அதாவது ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 16 ரன் இருக்கும்போது 4 விக்கெட். 15 அதாவது ஃபீல்டர்ஸ் 2 பேர் கடன் கொடுத்தவங்க. ஆப்போனன்ட் டீமுக்கு 2 கடன் கொடுத்தோம். ஒன்னு இவன், இன்னொன்னு இவன். 2 பேரும் பொதுவா எப்படின்னா கொஞ்சம் வானத்துக்கு பால் ஏறினா கிருகிருன்னு சுத்தி கேட்ச் விட்டுருவானுங்கன்ட்டு 2 பேருக்கும் கொடுத்தோம். நல்ல பால், நல்ல ஷாட் தான் அண்ணா. கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. அது ஏன் எங்க கைக்கு வருது? பால் அவனை பிடித்து விட்டது. அவன் எப்படி அவன் சோகத்துல நம்ம டீம்ல வர விடுவாங்க. இதே நம்ம டீமுக்கு வந்தா விட்டுருவாங்க. பேட்ல மந்தர் போட்டு கொடுத்தேன். நான் எத்தனை கேட்ச் கொடுத்தேன். அவன் பாருங்க முத பால் போன உடனே பேட் எடுத்து நல்லா ஆடணும்டா. அன்னைக்கு பஞ்சர் போட்டு வந்திருக்கேன் நான். யாரு? நான் தான். ஒருத்தன் பேட் எடுத்து கொடுத்தான், இன்னொருத்தன் பாலை பிடிச்சி கொடுத்தான். அவுட் ஆக்கிட்டாங்க. அதாவது எங்க டீமை வந்து முடிச்சு விட்டதே இவங்க 2 பேர் தான். இப்போ எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச். சஞ்சு சாம்சன்லாம் பார்த்துருக்கியா? போக தான் அடிக்க ஆரம்பிப்பான். ஸ்டார்டிங்லாம் அடிக்க மாட்டான். அண்ணனை கட்டவர் தொட்டு. அதனால வெயிட் பண்ணுவோம். இன்னும் மேட்சஸ் இருக்கு. 5 மேட்ச் லீக் தானே. 2 மேட்ச் தான் லீக். இல்ல 5 லீக். வர ருத்துராஜ் மாதிரி பேச ஆரம்பிச்சான்டா. 180 பஸ். இல்ல ஆல்ரெடி எலிமினேட்டட். அப்ப நம்ம அதுதான் நான் சொல்றேன். ருத்துராஜ் மாதிரி பேசிட்டு உட்கார்ந்திருக்கான்டா. அவன் என்ன பண்ணுவான்? எவ்வளவு சொன்னா 300 அடிப்போம். நீ பேட்டிங் டாஸ் வின் பண்ண உடனே பேட்டிங்ல அடிக்கிறோம் ப்ரோ. இமேஜ் இருக்கா? இது கேப்டன் நாங்கள் திருப்பிடுவோம். கேப்டன் மேலே திருப்பிடுவோம். அப்பேற்பட்ட சிஎஸ்கேவே கேப்டன் மேலே ஈஸியாக திருப்பிடுவோம். ஏன்னா இல்லை அதே மாதிரி இங்கேயும் இல்லை கேப்டன் மேலே. என்ன கேப்டனே லீவை போட்டான்டா இன்னைக்கு. வைஸ் கேப்டன் மேலே போன வாங்கி காசையா தோத்தீங்க. ஓ இப்போ அது தப்பு. ஃபுல் பவுலிங் யூனிட் வச்சுட்டு டாஸ் தோத்துட்டு பேட்டிங் ஆடிட்டு இருக்கோம். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளம்பிடுவாங்க. எங்களோட பிரைம் பவுலர் அங்கே பேர் எப்படா மெட்ரோ வரும் ஏறி போலான்னு நின்றுட்டு இருக்கிறாரு. அங்கே பேர்
அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க 16க்கு 4 இருந்ததா, இப்போ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 60 வந்துருச்சு. அது தாண்டி அதே 4ல இருக்கு, அதே சொல்லு. அது 4 விக்கெட் தான். உள்ள ஆடுற 2 பேர் வந்து பாத்தீங்க யாருன்னா ஓவர்சீஸ் பிளேயர் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆக்ஷன்ல ஃபரீத் 2 பேர் எடுத்திருக்கான். நல்ல ஆக்ஷன்ல எடுத்த 2 பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ப்ரோ குட் பேட்டிங் ப்ரோ. அந்த ஃபீல்டர் இல்லாம வேற யாராவது இருந்தா ஸ்லோ பால் நான் ஃபிளிக் தான் வெச்சது ஃபாஸ்டா இருந்தா போயிட்டு இருக்கும். ஸோ ஸ்கவுட் பண்ணதுல ஒரு முக்கியமான பிளேயர். தேங்க்ஸ் ஃபரீத். வீடியோ ஸ்டார்டிங்ல குஜ்லி மஸ்துன்னு 300 அடிக்கணும்னு எதிர்பார்த்து வந்த எங்க டீம் 100 கூட அடிக்கல. 100 கூட அடிக்கலடா. 99 ஆல் விட்டுறானாங்க. வாடகைக்கெல்லாம் வேட்பாளர்கள் எடுத்து வந்து இப்படி டெபாசிட் இல்லாம போயிட்ட வேலை. சீமானோ நான் சொல்றேன். ஸோ இன்று வந்து டோர்னமெண்டோட முதல் ஃபீயே 150 ரூபா. சரி, ₹1 ஒரு ரன் அடிக்கல, நம்ம ₹100 அடிச்சிருக்கோம். நல்லா இருந்தது. நீங்க ஸ்கோர் டெபாசிட் இல்ல ஃபரீத் கிட்ட கேட்ட ஸ்கோர் போர்டு எடுத்து ஃபோன் நம்பர் தானே, அதே எதுக்கு பார்த்துட்டாங்க. என்னடா ஃபோன் நம்பர்னா 8432 ஆரம்பிச்சது 02 நடுவில் இருந்தது, 00. அதில் 1 இங்கே யாரும் இல்லை, டக்கானவங்க. சரி என்னப்பா அப்புறம் இல்லை மஞ்சள் தண்ணி ஒருத்தனுக்கு ஊற்றிருக்கு, அதை பற்றி பேசவே இல்லை. ஆடு வெட்டிலாம் கூட ஏ மாத்தி குஞ்சு நீங்க என்ன 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 ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் கீழ மினிட்டோட 7 minutes 10 seconds அந்த டிடி அட்ராசிட்டிஸ் அந்த கடைசி வீடியோ 7 minutes. ஆமா 10 seconds. நீ கேமரா பேன் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணல, லைட்டா காமிச்சிட்டேன். ஏன் கேமராவை என்னாலே பேன் பண்ண இல்ல ஆல்ரெடி ஸ்கை டைவிங்ல எல்லாம் பார்த்துட்டாங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? நானே சொல்றேன். நீயே சொல்றியா? பத்திரப்பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பத்திரப்பதிவு பண்ணதுக்கு அப்புறமா ஆமாங்க, மூஞ்சில ஒரு சிரிப்பு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிங்கறான். வெக்கம் இல்லடா, வெக்கம் தான். பயப்படுறியா மோதி? பயப்படுறீங்கடா இல்லையே. நடுங்கணும் இனிமேல. நடுங்கோ. இப்படி எல்லாம் மிரங்காம இருக்க கூடாது. எப்படி என்ன எதிர்ப்பு ஒழுங்கா சொல்றீங்களா கல்யாணம்னா? இவர் என்ன மிரட்டுறாரு, இவன் என்னடா அப்படியா இப்படியா இருங்க. வீடியோல உங்களை போட்டு விடு. அதுதான்டா டேய், நாங்களா திரும்பி வீட்டுக்கு போறோம். இவர் எதுவும் சொன்னாரடா? ஒழுங்கா பேசுறாரு. வாழ்க்கை நல்லா என்னது நீங்க மட்டும் தான் ஒழுங்கா சொன்னீங்களா? ஆமாங்க. கல்யாணம் சந்தோஷமான வாழ்க்கைன்டா. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை. மாற்றம் யாருக்கு தான் பிடிக்காது. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, ஃபேமிலி மேன், சீனியர். ஹாய் ப்ரோ, எங்க டீம்ல வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. மேரேஜ் வாழ்க்கை பத்தி நல்லா இருக்குல்ல மேரேஜ் ஆல? வீடியோ பாப்பாங்க வைஃப். அவர் சொல்லிட்டாரு இல்ல எங்க வைஃப் வீடியோ பாப்பாங்க, அதனால வீடியோ நல்லா இருக்குன்றீங்களா? எப்படி கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குல்ல ப்ரோ? நல்லா போயிட்டு இருக்குல்ல? தைரியம் கொடுக்குறாரு. இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி சீனியர் எங்கள்கிட்ட கேட்டாங்க தைரியமா பேசுவோம். யாரு கேட்டாலும் நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நீ நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்ல கூடாது. மொத்தம் நல்லா தான் இருக்கும், எனக்கு தெரியும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அதுவே பழகிரும். அவரு 2 குழந்தைங்க இருக்கா ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நல்ல பெரிய ஆள் தான், கரெக்டா இருக்கு. இவன் ஏன் தப்பா பேசுனதா சொன்னா? என்ன மோத்தி இவன் என்ன இப்படி சொல்றேன், அவன் என்ன அப்படி சொல்றான். யார காமிச்சான்? என்ன ஏன்டா காமிக்கிற? என்ன குள்ள சொன்ன பாக்குறேன் நீ நடக்காதா? என்ன எதிர்பார்க்கற? தெரியலங்க. ஆன் தி ஃப்ளோ. பீஸா? Go with the flow. Go with the flow. வேற எதுவும் சொல்ல முடியாது. அடுத்து vlog சேனல் தான். இல்ல ஃப்ளோ தான்டா. அது காட்டு வெள்ளமா நார்மல் வெள்ளமான்னு அவங்க கையில தான் இருக்கு. நைஸ் ஒன். இவன் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா? ஃபேஸ் எப்படிடா இருக்கு? யார் இவனா? இல்ல அவன் ஃபேஸ் பாக்கும்போது எப்படி இருக்கு? அவன் கொஞ்சம் பதட்டம். அந்த ஒரு மீம் அந்த இவன் சந்தான வாயில போட்டு நீ பொளச்சு போடுறா, அதே மெயின்டைன் பண்ணிரு, அவ்வளவுதான். இப்படி சிரிச்ச மாதிரியே இரு, சரியா? இன்னும் ஒரு வாரத்துல எங்க மோத்திக்கு கையில ஒரு மோதிரம். கை தட்டு. சோ மே எத்தனாம் தேதி மோத்தி? மே 30ங்க. மே 30 என்ன நாள்? மே 30 சாட்டர்டே என்கேஜ்மெண்ட். மோத்திக்கு இன்னொரு அடி கை தட்டிருங்க. அப்படியே லொகேஷன் அட்ரஸ் பல்லாவரம் லஞ்ச் டைம், பல்லாவரம் பக்கத்துல பல ஹோட்டல். அவன் நிச்சயதார்த்தத்துக்கு போறான். பல ஹோட்டல். நீ சென்னையில பல ஹோட்டல்ல என்ன பண்ணிருக்க? நானும் கார்த்தியும் ஒன்றாக. ஐயோ பிரதீப் ஃபரீத் இருந்தார்கள். ஆமா நல்லா இருந்தது. வந்து சேர்ந்தாரு ஸ்ரீதர். இல்ல அவர் இல்ல தினேஷ் பல ஹோட்டலில் பரவசம். நடந்தது என்னன்னா அதுக்குள்ளதான் கேமரா வச்சுதான். அந்த மாதிரி சேனல் இல்ல, அந்த மாதிரி சேனல். சரி ஓகே, இத கட் பண்ணி அடுத்த vlog எங்க பாக்குறோம்னா மோத்தியோட பேச்சுலர் பார்ட்டி.
இருக்காவா? ஆஃப்டர் ஆஃப்டர்லாம் இல்லை. அது இப்போ என்னன்னா கேங்லேயே வந்து இப்போ கடைசியாக கல்யாணம் ஆக போகிறது உனக்கு. மூத்த தலைகள்லாம் வந்து முடிச்சு நின்று இருக்கோம். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ற? மூத்தர இல்லை மூத்த, சரியா? மூத்தரத்தலான்ட்டானேடா நம்மள. ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இது, கல்யாணத்துக்கு ஒன்று. என்ன சொல்ற? ஊர்ல போய் ஊர்ல போய் அதே மாதிரி பழப்பழ ஹோட்டல் எங்க எல்லாருக்கும். ஏ திவ்யா உன் பாப்பாடா? சரி ஓகே பை சொல்லிடு. பை பாய். அழுகாம சொல்றா? சந்தோஷமா இருக்குங்க, வெளியே தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஓகே பாய் சொல்லிடுறேன். பை பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்க. எல்லாரும் பாய் சொல்லிட்டாங்கடா. எங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி பாய். இனி உனக்கு தான் ஸ்பெஷல் பாய். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.